அனைவருக்கும் வணக்கம். தமிழ் துறை முனைவர் மாணிக்கராஜ். நாம் இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் என்றால், சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் வரக்கூடிய முல்லைப்பாட்டு என்கின்ற ஒரு அருமையான ஒரு நூல். அந்த முல்லைப்பாட்டு என்பதனை நமக்கு பொதுவாகவே மக்கள் வாழ்வாதாரங்களில் ஒன்றாக நாம் குறிஞ்சி, முல்லை, மருதம் என்கின்ற அந்த நில அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வாதாரங்களை பகுத்து பிரித்து வகுத்து தொகுத்து கொண்டோம். அதன் அடிப்படையில் இந்த முல்லை, குறிஞ்சி இது இரண்டுமே ஒட்டுமொத்தமாக நிலமயக்கம் என்கின்ற அடிப்படையில் வரும். ஏன்னா முல்லை என்கின்ற நிலமும் குறிஞ்சி என்கின்ற நிலமும் தனித்தனியாக நாம் பிரித்து பார்க்க முடியாது. அதன் அடிப்படையில் முல்லைப்பாட்டு என்கிற நூல் நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியல் சூழல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. முல்லைப்பாட்டு இதை எழுதியவர் நப்பூதனார் என்பவர். இதில் மொத்தம் 103 அடிகள் உள்ளது. இந்த 103 அடிகளும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு கூறுவதாக பாட்டுடைய தலைவனாக வைக்கப்பட்டு பாடப்பட்ட நூல். ஆனால் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி ஒரு பாடல் வரிகளை கூட பதிவு செய்யவில்லை என்பதுதான் உண்மை. முல்லையினுடைய இருத்தல் நிமித்தம் என்கின்ற பார்க்கின்றோம். இருத்தல் பாலை அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த உரிப்பொருள்கள், கருப்பொருள் உரிப்பொருள் என்கின்ற அடிப்படையில் அதிகம் வரும். ஆனால் இதுல குறிஞ்சி அப்போ முல்லை என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்போ மலை சார்ந்த இடத்தில் புணர்தல் நிமித்தமும், அப்போ இந்த காடு முல்லை காடும் காடு சார்ந்த இடத்துல இருத்தல் நிமித்தமும் என்ற அடிப்படையில இதனுடைய உரிப்பொருளானது அமைந்திருக்கின்றது. இந்த உரிப்பொருள் இருத்தல் நிமித்தம், இந்த முல்லைப்பாட்டில் இருத்தல் நிமித்தம் என்பது தலைவனை பிரிந்து தலைவி இருக்கின்றார், தலைவனை பிரிந்து தலைவி இருக்கின்றார், தலைவியை பிரிந்து தலைவன் இருக்கின்றார். அப்போ போரின் காரணமாக மன்னன் செல்கின்றான். அவன் பாசறையில் இருத்தல் நிமித்தம், இவள் தலைவனை நினைத்து கொண்டு அரண்மனையில் இருத்தல் நிமித்தம் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த பாட்டிலுடைய அந்த கதை களமானது அமைகிறது, அந்த பாடுபொருளானது அமைகிறது. அப்போ இங்கு பார்க்கும்போது இப்போ போரினுடைய அறமும் இங்கு சொல்லப்படுகிறது, தலைவினுடைய துயரமும் இங்கு சொல்லப்படுகிறது. போருக்கு சென்ற மன்னனுடைய நிலையும் சொல்லப்படுகிறது, தலைவியினுடைய நிலையும் சொல்லப்படுகிறது. அப்போ தலைவி குறித்த காலத்தில் தலைவன் வரவில்லை. கார்காலம் வந்துவிட்டது. கார்காலம் வந்ததனால் தலைவன் நம்மளை நாடி வருவதாக கூறினானே, அப்போ அந்த கார்காலமும் வந்துவிட்டது, இன்னும் என்னுடைய தலைவன் வரவில்லையே என்கின்ற அந்த தலைவனுடைய துயரம் இங்கு புலப்படுகிறது. அப்படி புலப்படக்கூடிய நேரத்தில் அருகில் பார்த்தால் ஒரு கன்றானது, ஒரு இளம் கன்றானது தன் தாய்ப்பசுவினுடைய வருகைக்காகவும் அந்த தாய்ப்பசுவிலிருந்து பெறப்படுகின்ற அந்த பாலை உண்ணுவதற்கான அந்த பசியின் காரணமாக துள்ளி திரிந்து அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆயர் மகள் ஒருத்தி அருகில், அந்த கன்றினுடைய அருகில் விரைந்து உன்னுடைய தாய்ப்பசுவானது அந்த புட்களை எல்லாம் மேய்ந்து விரைந்து வரும், ஆகவே நீ எங்கும் செல்ல வேண்டாம் அப்படி என்று அணைத்துக் கொள்வது போல ஒரு செய்தி அங்கு புலப்படுகிறது. அந்த அணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த செய்தி கேட்பது தலைவிக்கு தலைவன் விரைந்து வந்து விடுவான் என்கின்ற ஒரு நற்சொல். எப்படி கன்று துயரால் வாடுகிறதோ அதுக்கு எப்படி அதனை பொருட்டு அதை சமாதானப்படுத்தவும் அந்த ஆயர் மகள்கள் அரவணைத்தார்களோ, அந்த அரவணைப்பு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்கின்ற அந்த செய்தி தலைவிக்கு கொடுப்பது போல ஒரு நற்சொல், ஒரு நல்ல சொல் கேட்பது போல இருந்ததாக இந்த முல்லைப்பாட்டில் பதிவு செய்யப்படுகிறது. பொதுவாக பாசறையில் பார்த்தால் எண்ணற்றவர்கள் பாசறைக்கு செல்வார்கள். ஆனால் அந்த இடத்திலும் அந்தணர்கள் என்பவர்கள் மிலைச்சியர் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்குள் அந்தணர் என்கின்ற அந்த பொருளில் வைத்து அந்தணர்களும் பாசறைக்கு சென்றார்கள் என்பத ஒரு செய்தியும் புலப்படுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட அந்தணர்கள் பாசறைக்கு சென்றார்கள்னா, உடல் மொழியால் தன்னை கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பாசறையில் இருந்தார்கள். அப்ப மன்னர்கிட்ட நேரடியாக அவங்க பேச மாட்டாங்க, உடல் மொழிகளால் பேசக்கூடிய அந்தணர்கள் பாசறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. பாசறையில் பெண்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்கள் என்னன்னா, அந்த பாசறையில் சுற்றி விளக்குகளை ஏற்றுவதற்கும் அந்த பாசறையை நல்ல ஒரு அழகான தன்மையில் வைத்துக் கொள்வதற்கும்
பெண்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் வீர கச்சைகளை அணிந்த வீர பெண்களாக இருந்தார்கள் என்பதையும் அங்கு கூறப்படுகிறது. அப்போ போர் செய்ய போகும்போது மன்னர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்களும் சென்றார்கள். அந்த பெண்கள் வீர பெண்களாக இருந்தார்கள் என்பதையும் இந்த முல்லைப்பாட்டு பதிவு செய்கின்றது. போரில் வெற்றி பெறக்கூடிய அந்த சூழல் வருகின்ற பொழுது மன்னனுடைய நிலையானது அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசறையில அடுத்த நாள் என்ன, முத நாள் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு மன்னன் தூங்குவார். அற உறக்கம் என்பதுதான் துயில்வர் என்பது. உறக்கத்தில் நினைத்து கொண்டே இருப்பார் மன்னன் என்பதைத்தான் இந்த முல்லைப்பாட்டு பிரதிபலிக்கின்றது. நாளிகை கணக்கர்களும் அவர்களோடு இருப்பார்கள். நாளைக்கு என்ன நடக்கும், அது எப்படிப்பட்ட சூழல்ல நடக்கும், அதற்கு பொழுது என்ன, நேரம் என்ன என்பதையெல்லாம் கணக்கிட்டு சொல்லக்கூடிய நாளிகைகள், அதாவது பொய் சொல்லாத அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அவர்களும் இருந்தார்கள் என்பதை இந்த முல்லைப்பாட்டு பதிவு செய்கிறது. அப்போ ஒரு பாசறையில் இருக்கக்கூடிய மன்னனுடைய நிலையும், தலைவி வீட்டுல துன்பப்படக்கூடிய நிலையும், ஒரு சேர இருத்தல் நிமித்தம் என்கின்ற அந்த உறுதி பொருளை கொண்டு அமைந்ததால் இந்த முல்லைப்பாட்டு அந்த இருத்தல் நிமித்தத்தோடு சார்ந்த செய்திகளையே சொல்வதாக அமைகின்றது. இதுதான் நம்மளுடைய 1ஆம் ஆண்டு பாடப்பகுதியில் ஒரு சிறு குறிப்பாக முல்லைப்பாட்டை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முல்லைப்பாட்டு என்பது இன்னும் விரிவாக அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு சுருக்கிய ஒரு சின்ன குறிப்பு போல மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பாடப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.